கோப்புகளை வந்து வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த 3 கோப்புகள் வந்து 3 அமைச்சர்களை சுற்றி உள்ளது அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு வந்து நிரசமான உண்மையா தெரிய போகுது. இது வந்து என்ன ஒரு மிரட்டல் தோணி, இது வந்து ஒரு சினிமா லாஜிக் மாதிரியானது. இது சினிமா லாஜிக்கோ மிரட்டல் தோணியோ கிடையாது சார். சார் எப்ப எதை செய்யணுமோ அப்ப அதை செய்யணும் சார். இந்த 100 நாளுங்கிறீங்க, இதை கேஸா போட்டுட்டா நீங்க ஜட்ஜு கிட்ட போய் கேட்க முடியுமா? 100 நாள்ல ஜட்மெண்ட் கொடுங்கன்னு 20 வருஷம் நடக்கும் சார் கேஸ். இப்போ ஹையர் பாப்புலேஷன் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வந்து நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவானாருங்கன்னா, அதாவது 80ங்கிறது 160 ஆகுது, இங்கே 40ங்கிறது 60 ஆகுது அப்படின்னா நம்ம அவங்க மட்டுமே ஜெயிச்சு நாளைக்கு அவங்க மட்டுமே ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிடும். இதுல என்ன பாதிப்புன்னு நீங்க சொல்லுங்க. 543 அப்படியே தொடரணும், அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும்னு தான் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும். இப்போ அதோட ஸ்டாண்டுக்கு மாறணும் இல்ல. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பேசுறது ஏற்கனவே திமுக சொல்றது பேசுற மாதிரில இருக்கு. இப்போ உத்தரப்பிரதேஷ்க்கு ஏற்றி உங்களுக்கு குறைச்சு உங்களுக்கு 40 60 ஆக்கி கேரளாக்கு 20 28 ஆக்கினா தான் நீங்க பாதிக்கப்படுவீங்க. இதுதான் இல்ல ஒரே நிமிஷம் இல்ல, இதுதான் ஃபேர் டெலிமிட்டேஷன். இல்ல இதுதான் இப்படி பண்ணீங்கன்னா இதுதான் சார் ஃபேர் டெலிமிட்டேஷன் சொல்றாங்க. எல்லாருக்கும் சமநிலை அங்க ஏற்றுறாங்கன்னா இங்க நமக்கு ஏற்றணும், ஆமா, குறைக்கிறது கூடாது அப்படின்றது தான் ஃபேர் டெலிமிட்டேஷன். இந்த ப்ராசஸ் 1 வீக் முன்னாடி நோ டெலிமிட்டேஷன் சொன்னாங்க தாவேகா. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம திமுகல இருந்து ஒரு 22 எம்பி போயிருக்காங்க. ஆமா, இந்த 22 எம்பியுமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மைனாரிட்டி சம்மந்தமாக இன்னைக்கு போராட்டம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 5 வருஷத்தில் வந்து தமிழக அரசு கேட்டு தலித் கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்குன்றாங்க. நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, ஏன் கொடுக்கலன்னு தெரியல. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ஆரோக்கிய சதீஷ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். சட்டமன்றத்தில் மானிய கோரிக்கைகள் விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து 3 ஃபைல்ஸ் இருக்கதா சொன்னீங்க, தகுந்த நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் முதலமைச்சர் பேசினதுக்கு எதிர்வினையா அது யாரு ஜோசியர் சொன்னதுக்கப்புறம் எடுப்பீங்களா, சினிமா போல பஞ்சு டைலாக் பேசாதீங்க அப்படின்னு அவையிலே பேசுறாரு. சபாநாயகர் உடனடியாக அதை கண்டிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. சட்டமன்றம் நிகழ்வுகளை எதை காட்டுது சார்? சார் எப்போ எதை செய்யணுமோ அப்போ அதை செய்யணும் சார். புரிஞ்சுங்களா? இப்போ நான் ஒரு வழக்கறிஞர், புரிஞ்சுங்களா, நான் வந்து ப்ரூஃப் ஆடிட் எப்போ போடணுன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போட்டுனதுக்கப்புறம் தான் ப்ரூஃப் ஆடிட் போட முடியும். அந்த மாதிரி வந்து வழிமுறைகள் இருக்குது. இப்போ 3 கோப்புகளை வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. இந்த 3 கோப்புகள் வந்து 3 அமைச்சர்களை சுற்றி உள்ளது அப்படிங்கிறது இன்றைக்கி நமக்கு வந்து நிரசமான உண்மையாக தெரிய போகுது. 3ல் 2 கண்டிப்பாக உள்ள அப்படின்றத ஒரு விஷயத்தையுமே வந்து ஜேர்னலிஸ்ட்டுனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜூனியர் வகடனில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தலைப்பாக போட்டிருந்தாரு, 3 இலக்கு 2 நிச்சயம் அப்படின்றது தான் வந்து ஜூனியர் வகடனில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் நம்ம பார்க்குறோம். இது ஹவு இட் ஹஸ் பீன் ஸ்ப்ரெட், அந்த 3 அமைச்சர்கள் யார் அப்படின்றதையும் போட்டிருந்தாங்க ஜூனியர் வகடனில். ஐ டசன்ட் வாண்ட் டு கமெண்ட் அபவுட் அதர் ஜேர்னலிசம் அண்ட் அதர்ஸ் வியூ. பட் ஆனால் வந்து எதுக்காக டக்குன்னு 3 அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3 பேர் வராங்க, இந்த 3 பேரை வந்து பிரதிபலிக்கிறாங்க ஜேர்னலிஸ்ட் இவங்க தான் அப்படின்னா, ஏன்னா குற்ற பின்னணி அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். நான் ஒன்றே ஒரு விஷயத்தை தான் நான் திரும்ப பதிவு செய்கிறேன், புரிஞ்சுங்க. ஒரு எம்எல்ஏவோட சம்பளம் மேக்ஸிமம் 1.5 லட்ச ரூபாய், புரிஞ்சுங்க. அந்த 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் வருஷத்துக்கு 18 லட்ச ரூபாய், 5 வருஷத்துக்கு 90 லட்ச ரூபாய். இந்த 90 லட்ச ரூபா சம்பளத்தை வாங்குறதுக்காக ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை யாரும் தவிர்க்க முடியாது, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். யாருமே வந்து நான் தான் சொல்கிறேன் கிடையாது, எல்லா சாமானிய மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு 2 லட்சம் மக்கள் வந்து ஒரு தொகுதியில் சுமாராக இருக்காங்க ஆவரேஜாக, புரிஞ்சு. 2 லட்சம் இன்ட்டு 2000 போட்டிங்கன்னா 50 கோடி. நீ 50 கோடி செலவழித்து நீ 90 லட்ச ரூபா நீ வந்து சம்பளம் வாங்க போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அதோட பின்னணி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் நமக்கு அரசியல் அப்படி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தாவேகா அரசியல் வந்து ஒரு புதுவிதமான அரசியலாக வந்திருக்கு. இன்றைக்கி 3 லட்சமோ 5 லட்சமோ செலவு பண்ணிட்டு தான் வந்து இன்றைக்கி வந்து எம்எல்ஏவும் அமைச்சர்களாகவும் உட்காந்துருக்காங்க. அந்த சூழ்நிலை தான் நமக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். இது வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
இந்த பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 50 கோடி ரூபா செலவு பண்ணவன் வந்து சும்மாவா செலவு பண்ணுவான்? அவன் ஊழல் பண்ணியிருக்காங்கிறது மக்களுக்கு தெரியும். அந்த தெளிவு பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கோப்புகள் முன்னாடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, பல ஒப்பீனியன் கொடுப்பாங்க. புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை ஒரு ஸ்கேண்டலில் ஒன்று நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். சார் இது வந்து இட்ஸ் அ ஃபிட் கேஸ் சார், வி கேன் ப்ரொசீட் வித் ஸோ கேஸ் சார். ஆனால் இன்டெலிஜென்ஸை மட்டும் வச்சு பண்ண மாட்டாங்க. டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் சொல்லி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் கொடுப்பாங்க. டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவார்? அவர் என்ன மாதிரி ஒரு வழக்கறிஞர். புரிஞ்சுங்களா? இந்த கேஸ் ஃபிட் ஆகுமா, நிற்குமா, நிற்காதா? புரிஞ்சுங்களா? இதில் எவ்வளோ சார்ஜஸ் போடலாம், இந்த சார்ஜஸ்னால் போட்டால் நிற்குமா நிற்காதா, விட்னஸ் வந்து சாலிட் எவிடன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து ஸ்கேண்டில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி they do all this analysis. குறிப்பாக என்னன்னா முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், நாங்கள் தேவையானப்போ இந்த நடவடிக்கை எப்போ கண்டிப்பா அதுதான் வந்து எப்போ இது வந்து என்னன்னா ஒரு மிரட்டல் தோணி, இது வந்து ஒரு சினிமா லாஜிக் மாதிரியானது. இது சினிமா லாஜிக்கோ மிரட்டல் தோணியோ கிடையாது சார். திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் பிஃபோர் திஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை மூடிட்டு வந்து தூக்கி எல்லாத்தையும் தூக்கி உள்ளுக்குள்ளே வைக்கிறதோ இது பண்ணுறதோ கிடையாது. புரிஞ்சுங்களா? உங்களுக்கு கரெக்டாக கேஸ் பேப்பர்ஸ் வந்து ஃபிட் ஆன பிறகு புரிஞ்சுங்களா ஒரே நேரத்தில் பாருங்கள், this is going to happen. Within this year it is going to happen. I'm just telling you this is going to happen. இவங்க க்ளீன் ஹேண்ட்ஸா சார்? சொல்லுங்க சார். நான் சொல்கிறேன் 90 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்காக நீ 50 கோடி ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா நீ என்ன சுத்தமான கைன்னு நீ சொல்றியா? சொல்லுங்க, எந்த அமைச்சரை நீங்க சொல்றீங்க சுத்தமான கை? எந்த எதுவுமே பண்ணல. நீங்க சொல்லுங்க எந்த அமைச்சர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு கேள்வி. நீங்க ஒண்ணே ஒண்ணு, எந்த அமைச்சர் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னா ஆதாரம். இந்த திருட்டு பசங்க ஃபுல்லாவே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இபி நடக்குது, இபியில் இருக்க ரேமை திருடிட்டு போயிட்டான் 18 ரேமை. புரிஞ்சுங்களா? ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல எவிடன்ஸ் எப்படி டெஸ்ட்ராய் பண்றாங்க. இங்க கரப்ஷனுங்கிறது வந்து கரை கிடையாது, செவுரு போல இருக்குது. அதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், செவுரு போல இருக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. கரப்ஷனு காசு காசு காசுன்னு இவங்க எல்லாம் காசை வாங்கியே இது பண்ணாங்க. இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சார். சேனல்ல பாக்குற எல்லாருமே சொல்லுவாங்க 2000 ரூபாய் ஓட்டு கொடுக்குறாங்கல்ல, இது எப்படி கொடுக்குறான்? ஏன்னா அவன் அப்பா வீட்டு காசு கொடுக்குறானா? இல்லைன்னா இவங்க என்ன பரம்பரை பணக்காராங்களா? இவங்க என்ன ஜெமீன் பரம்பரையில இருந்து வந்தாங்களா? அவன் திருட்ரயிலு. புரிஞ்சுங்களா? அங்கங்க ரோட் பிக்கர்ஸா இருந்தவங்கன்னா இன்னைக்கு வந்து கோடீஸ்வரனா இருக்கிறான்னா என்ன சார் காரணம்? அது இதுக்குன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வி ரெக்கவர். இப்ப நீங்க ஒண்ணு கேக்குறீங்க, இந்த 100 நாளுங்கிறீங்க. இதை கேஸா போட்டுட்டா நீங்க ஜட்ஜு கிட்ட போய் கேட்க முடியுமா 100 நாள்ல ஜட்மெண்ட் கொடுங்கன்னு? 20 வருஷம் நடக்கும் சார் கேஸ். ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், ஒரு பெட்டிஷன் போட்டு பாருங்க. இல்ல ஒரே நிமிஷம் சார். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு எக்ஸிகியூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் வந்து நீங்க டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்றீங்கல்ல, ஜுடிஷியரிக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல சார், என்னுடைய கேள்வி அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கேள்விகளே தவறு. இல்ல சார், கேள்விகளே தவறு. இல்ல சார், எதிர்க்கட்சியில பேசியது கேள்விகளே தவறு. மார்க்கண்டேயன் எம்எல்ஏ கைது பண்றீங்க, இது மேடை பேச்சில் இருக்கவங்களை கைது பண்றீங்க. ஊழல் வழக்கிற்கு கோப்பு இருக்குன்னா நீங்க ஆக்ஷன் எடுக்கலாமே. ஒரே நிமிஷம், அதுதான் நான் சொல்றேன். கோப்புகள் இருக்குன்னா, கோப்புகள் மேடைக்கு வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அது ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க சாங்ஷனுக்கு. சாங்ஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது மற்ற வேலைகள்லாம் நிறைய இருக்குதுங்கிறேன். இன்னைக்கு முதலமைச்சர் டேபிளுக்கு வந்திருக்கு அப்படின்னா முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? நீங்கள் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ஒரு அப்ளிகேஷனே கொடுக்குறீங்க, ஓகேங்க. நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆகணும்னு சொல்லிட்டு தாவேக்காட கொடுக்குறீங்க ஒரு அப்ளிகேஷன். முதலமைச்சர் டேபிளுக்கு போயிடுச்சுங்களா சார்? உடனே வந்து முதலமைச்சர் உங்களை ராஜ்யசபா எம்பி ஆக்கிடுவாரா? புரிஞ்சுங்களா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டில் செக் பண்ணுங்க, அவருக்கு எதுவும் பேக்ரவுண்ட் இருக்கா, கேஸ் இருக்குதா, இது இருக்குதான்னு இல்லை. நார்மல் ப்ரொசீஜரை சொல்கிறேன் சார். புரிஞ்சுங்களா? இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை கொடுங்க. புரிஞ்சுங்களா? மற்றபடி உங்களை தெரியாமையே வந்து செக் பண்ணுற விஷயம், தெரிஞ்சு நேரடியாக தொடர்பு கொள்வது லோக்கல் போலீஸ்லேருந்து ஒன்று தொடர்பு கொள்ளுவாங்க, லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஜென்ரல் ப்ரொசீஜர் சார், ஜென்ரல் ப்ரொசீஜர். இன்றைக்கி நீங்கள் வழக்கறிஞராக கவர்மெண்ட் அட்வொகேட் ஆகிறீங்க, ஒரு சாதாரண இதுக்கு கூட சொல்கிறேன். இதுதான் வந்து ப்ரொசீஜர்ஸு. நீங்கள் முதலமைச்சர் டேபிளுக்கு வந்துருச்சுன்னா உடனே அவருக்கு நெக்ஸ்ட்டு கையெழுத்து போடுறது வேலை இல்லை, அவர் அதை விசாரிப்பார். அவர் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பார். இலாக்காலேருந்து கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டுமே வச்சு பயணிக்கிற முதலமைச்சர் கிடையாது. 4 செக்ரட்டரிஸ் இருக்காங்க. 4 செக்ரட்டரிஸ் வந்து ஒரு செக்ரட்டரிஸ் எந்த வேலையை பார்க்கணும், ஏது வேலையை பார்க்கணும், எனக்கு இந்த ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இட் வில் பி போஸ்டட் டு சர்டன் பர்சன் டு ப்ரொசீட். அதனால எடுக்கணும்னு புரிஞ்சுக்கலாம் சார். சார் நீங்க ஒண்ணே ஒன்று சொல்றேன்,
கோர்ட்டு கேஸு நீங்கள் முதலமைச்சர் டேபிள் வச்சதா தான் அமைச்சர் மரியவெல்சன் சொன்னார் ஒழிய, புரிஞ்சுங்களா, எத்தனை நிமிஷம் எடுக்கும் எவ்வளோ நிமிஷம் எடுக்கும்ன்றத நான் ஒன்றே உனக்கு இதே கேள்வியை ஒரு ஜுடிஷியர்ட்டை கேளுங்க. நான் கேஸை போட்டு உள்ளுக்குள்ள ஜுடிஷியரில் தள்ளிடுறேன். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எப்போ முடிப்பீங்க? போய் ஒரு ஜட்ஜை பார்த்து கேட்க முடியுமாங்களா? சொல்லுங்க சார். நம்ம வழக்கறிஞர் வேற அவரு, புரிஞ்சுங்களா, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் பிரதிநிதியாக இருந்திருக்காரு, புரிஞ்சுங்களா. நீங்கள் போய் சொல்ல முடியுங்களா ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எப்போ முடிப்பீங்கன்னு? சார், வென் த டைம் டேக் இட் இஸ் நாட் டைம், இட் ஷுட் பி எ பர்ஃபெக்ஷன். டைம் கிடையாது சார் இங்கே மேட்ரு, பர்ஃபெக்ஷன் ஒரு மேட்ரு. பர்ஃபெக்டாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறது தான், அதுதான் வந்து லீகலி இட் இஸ் கரெக்ட். புரிஞ்சுங்களா. 100 நாளில் என்ன பண்ண, 7 நாளில் என்ன சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி இருக்குமா? புரிஞ்சுக்கலாம். அதை தான் நம்ம எதுனா பேசிக் நீட்ஸை பார்க்கணுமோ அதை தான் நீங்கள் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரி சார், இன்னொரு பக்கம் தென் மாநில முதல்வர்களுடைய மாநாடு நடந்து முடிந்தது. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஸ்டாண்டில் 543 பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை கூட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்புறம் ஊடகங்களில் செய்திகள் வந்து, அதாவது பிரதிநிதிகளுடைய சதவீதத்தை உயர்த்தக்கூடாது, சரிசமமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பேசுனதாக செய்திகள் வருது. அமைச்சர் தரப்பில் மறுப்பும் வருது. நாங்கள் அமைச்சரவை தீர்மானத்தோடு தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ தாவேக்காவுடைய நிலைப்பாடு தான் என்ன சார்? சரி, நல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அமைச்சரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் வந்து அமைச்சரவை தீர்மானத்துக்கு நாங்கள் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தெளிவுபட்டு இருக்காரு. பட் இஃப் யூ ஆஸ்க் மீ வித் ரிகார்ட் டு டீலிமிட்டேஷனில் என்ன இஷ்யூ சொல்லுங்கள், என்ன இஷ்யூன்றது சொல்லுங்கள். அதாவது நம்மளுடைய பாராளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது, நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடும். டீலிமிட்டேஷனோட என்ன இஷ்யூன்னு கேட்டிங்கன்னா, பாப்புலேஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் நம்ம வந்து கொடுக்கக்கூடாதுன்றது தான் நம்ம டீலிமிட்டேஷனோட இஷ்யூ. ப்ளீஸ், ஏன்னா இன்ன வரைக்கும் வந்து கிளியர் ப்ரூஃபோ ப்ராஜெக்டோ டிராஃப்டோ வெளியில் வரல. இது வந்து நடைமுறையில் நம்ம பேசி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ வந்து எப்போ லோக்சபாவில் நமக்கு எவ்வளோ பாராளுமன்றம்? 543 பேர். ஓகேங்களா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் 80 எம்பி இருக்கிறாங்க. ஓகேங்களா. தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 39 + 1 பாண்டிச்சேரி 40. புரிஞ்சுங்களா. ரெண்டத்தையும் சேர்த்தோம் 39ன்னு வச்சுக்கோங்க, 40ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நமக்கு அவங்க டபுளாக இருக்கிறாங்க, ஏற்கனவே டபுளாக இருக்காங்க. அது ஆஸ் பர் த நிலப்பரப்பு, அது அந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டது. இப்போ பாப்புலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷில் பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமாம். தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. தென் மாநிலங்கள் ஓகேங்களா. தென் மாநிலங்கள் முழுக்க வந்து கம்மியாயிடுச்சு. பாப்புலேஷன் வந்து கரெக்டாக இருக்குது. வி ஆர் இன் கண்ட்ரோல்டு பாப்புலேஷன் டு பி வெரி பர்ஃபெக்ட். அதாவது குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சரியாக நம்ம வந்து நெறிமுறையை வந்து ஃபாலோ பண்ணனால நம்ம கரெக்டான ஸ்ட்ரீம்லைனில் இருக்கோம். நம்ம கரெக்டான ரேஷியோவில் நம்ம இருக்கிறோம். இப்போ பாராளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் 80 நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 39 + பாண்டிச்சேரி 40 தொகுதி இருக்குது. ஸோ இதுதான் நடைமுறையாக இருக்குது. புரிஞ்சுங்க. இப்போ பாப்புலேஷன் பிரகாரம் வந்து நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசில் தமிழ்நாடோட ஜாஸ்தி பாப்புலேஷன் இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேஷுக்கு நிறைய தொகுதிகள் ஒதுக்கப்படும், தமிழ்நாட்டுக்கு வந்து கம்மி தொகுதி ஒதுக்கப்படும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ்னால் கண்ட்ரோல்டாக இருக்கிறாங்க. நம்ம குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணதுனால, பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணதுனால நமக்கு கரெக்ட் ரேஷியோவில் இருக்கும். அவங்க ஃபாலோ பண்ணாமல் தவறு செய்ததுனால ஹையர் பாப்புலேஷனில் இருக்கிறாங்க. இப்போ ஹையர் பாப்புலேஷனில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக அங்கே வந்து நிறையா பாராளுமன்ற உறுப்பினர்கள் உருவானார்கள்னா, அதாவது 80ங்கிறது 160 ஆகுது, இங்கே 40ங்கிறது 60 ஆகுது அப்படின்னா நம்ம அவங்க மட்டுமே ஜெயிச்சு நாளைக்கு அவங்க மட்டுமே ஆட்சி அமைக்கிற மாதிரி ஆயிரும். இதுதான் டீலிமிட்டேஷனோட பிரச்சனை. இதுதான் டீலிமிட்டேஷனோட இஷ்யூ. ப்ராசஸ் கிடையாது, இஷ்யூவே தான். பாப்புலேஷன் படி நீங்கள் வந்து பிரிக்கக்கூடாது அப்படி தான் வந்து இஷ்யூ. இதே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னொரு இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன் த ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். இப்போ நம்ம பேசும்போது வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன்பாங்க. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் வந்து பாராளுமன்றம் தொகுதிகள் அங்கே இருக்குது. பாப்புலேஷன் இவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது, அதனால் இவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். தமிழ்நாட்டுக்கும் உத்தரப்பிரதேஷுக்கும் இரட்டை நிலைப்பாடு நடக்கும். புரிஞ்சுங்களா. இதுதான் இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இதே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம 40 வச்சுருக்கோம். ஓகே, உத்தரப்பிரதேஷில் 80 இருக்குது. இப்போ நம்ம 40 வந்து நமக்கு 80 கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே இப்போ 6 தொகுதிகள் சேர்ந்துருக்கு. 6 தொகுதிகள் சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க.
3 தொகுதிகளுக்கு வந்து, அதாவது சட்டப்பேரவையில் 3 தொகுதிகளுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லி, இப்போ தமிழ்நாட்டுக்கு 40ன்ற இடத்துல 80ன்னு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு வந்து 40ன்ற இடத்துல 80 கொடுக்குறாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசுக்கு 80ன்ற இடத்துல 160 கொடுக்குறாங்க. கேரளாக்கு 20ன்ற இடத்துல 40 கொடுக்குறாங்க. அப்படின்னா டைரக்டா ப்ரொபோர்ஷனலா இன்க்ரீஸ் பண்ணி ஃபோக்கஸ் ஆன் த ஏரியாஸ் அலோன் அது பண்ணாங்கன்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு 543 இருக்கிறது, நாளைக்கு வந்து 1086 ஆறுதல்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. 828 என்னன்னு கேட்டீங்கன்னா, டோன்ட் டூ திஸ் டீலிமிட்டேஷன் ஆன் பேசிஸ் ஆஃப் பாப்புலேஷன்ங்கிறத நம்ம சட்டப்பேரவையில் நம்ம நிறைவேற்றினது. இல்ல அதாவது 543 அப்படியே தொடரணும். அடுத்த 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும்னு தான் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றணும். இப்போ அதோட ஸ்டாண்டுக்கு மாறின மாதிரி இல்ல, இருக்கு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பேசுறது ஏற்கனவே திமுக சொல்றது பேசுற மாதிரிலாம் இருக்கு. இல்ல ஒண்ணு என்ன நல்லா இது பண்ணீங்கன்னா, டீலிமிட்டேஷன்ல பாப்புலேஷன் பிரகாரம் இல்லாம ஒன்லி கான்சென்ட்ரேஷன் ஆன் சேம் திங். நமக்கு நீங்க எங்கெங்க அஃபெக்ட் ஆறீங்க? இப்போ உத்தரப்பிரதேசுக்கு ஏத்தி உங்களுக்கு குறைச்சு உங்களுக்கு 40-60 ஆக்கி கேரளாக்கு 20-28 ஆக்குனா தான் நீங்க பாதிக்கப்படுவீங்க. இதுதான் கரெக்டா இல்ல? ஒரே நிமிஷம். இல்ல இதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இல்ல இதுதான் இப்படி பண்ணீங்கன்னா இதுதான் சார் ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்றாங்க. எல்லாருக்கும் சமநிலை அங்க ஏற்றுறாங்கன்னா இங்க நமக்கு ஏற்றணும், ஆமா, குறைக்கிறது கூடாது அப்படின்றது தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இந்த ப்ராசஸ் 1 வீக் முன்னாடி நோ டீலிமிட்டேஷன் சொன்னாங்க தாவேகா. சார் ஒரே நிமிஷம் நல்லா புரிஞ்சுச்சுன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷன் தயவு செய்து நீங்க குழப்பிக்கிறீங்க. நீங்க கேள்வி அறிவா கேட்கற மாதிரி நினைச்சு குழப்பமான ஒரு கேள்வியை மக்களுக்கு புரிய ஒழுக்கமா வைக்கிறீங்க. அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, பாப்புலேஷன் பேசிஸ்ல வந்து அங்க இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா தான் அவங்க சொல்ற டீலிமிட்டேஷன். ஓகே, புரிஞ்சுங்களா? பாப்புலேஷன் அதுதான் சார் இவ்வளவு நேரம் சொல்றேன். தொண்டை தனியா வாங்காதீங்க சார். புரிஞ்சுங்களா? பாப்புலேஷன் வைஸ் வந்தாங்கன்னா அங்க 80-160 இங்க 40-60 தான் ஆகும். கேரளா 20-28 ஆகும். இப்ப நமக்கு வந்து 50% தான் இன்க்ரீஸ் ஆகும். உத்தரப்பிரதேசுக்கு 100% இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து இட்ஸ் நாட், யூ ஷுட் நாட் டூ ஆஸ் பர் த பாப்புலேஷன்ங்கிறாங்க. ஓகே, இப்ப மாநாட்டுல என்ன அவங்க டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, ஓகே லெட் அஸ் நாட் இன்க்ரீஸ் ஆஸ் பர் த பாப்புலேஷன், let us increase the only we want to look on to the sectors alone. அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் 100% இன்க்ரீஸ், தமிழ்நாட்டுக்கு 100% இன்க்ரீஸ், கேரளாவுக்கு 100% இன்க்ரீஸ், பர்சன்டேஜ் சேம் டு ஆல் த ஸ்டேட்ஸ் அப்படின்னா தென் இட் இஸ் அ ஃபேர். அதாவது பேச்சுவார்த்தையில தான் நமக்கு வருது ஒரு விஷயம். இப்போ அமித்ஷா வந்து ஏங்க பாப்புலேஷன் வேணாம், நமக்கு இஷ்யூ வந்து பாப்புலேஷன் தான். உனக்கு வந்து ஜாஸ்தி பண்ணிட்டு எனக்கு நீ ஜாஸ்தி பண்றேன்ற பேர்ல கம்மியா ஜாஸ்தி பண்ணாத. 40-60 ஆனாலும் எனக்கு கம்மி தான். எனக்கு 40-80 ஆகணும். உனக்கு 80-160 ஆதா, எனக்கு 40-80 ஆகணும். இந்த மாதிரி வந்து டைரக்ட் ப்ரொபோசிஷன்ல நீங்க பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பாதிப்பு? நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க. இல்ல இந்த நிலைப்பாடு தான் இல்ல சார், இல்ல இந்த நிலைப்பாடு கிடையாது. இந்த நிலைப்பாடுல என்னன்னு காங்கிரஸ் 543க்கு மேல ஏற்றவே கூடாதுன்னு தான் அவங்களுடைய நிலைப்பாடு சொல்றாங்க. சார் இன்னைக்கு வந்து டிஸ்கஷன் இஸ் எதுக்கு டிஸ்கஷன்? நீங்க ஒன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க அப்படியே இது பண்றீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. நேரா நீங்க போய் உங்க வைஃப் கிட்ட சொல்றீங்க உப்புமா செய்யாதன்றீங்க. சொல்லுங்க, உப்புமா செய்யாதங்கிறீங்க. ஓகேங்களா? வேற வீட்டுல எந்த ஜாமானுமே இல்லை, அதனால அவங்க செய்யாம உட்காந்துருந்தாங்கன்னா யாருக்கு இது? பட்டினி நீங்களும் கிடக்கணும், உங்க வைஃபும் கிடக்கணும். பாஜக உங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க சார். ஒரு பக்கம் ஒரு விஷயத்துல நீங்க ஒரு விஷயத்த வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ் இட் ஃபேர் டு மீ ஆர் நாட், டு மை ஸ்டேட் ஆர் நாட், am I treated equally or not அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும் இல்லைய. இது இப்படி அது இப்படி அப்படின்றது. இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்துக்கு பதில் இருக்குதா? இப்போ தமிழ்நாடும் வந்து பாரபட்சம் இல்லாமல் பார்க்கப்பட்டது, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸுக்கும் சேம் இது கொடுக்குறாங்க. ஒன்று திங்ஸ் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க சார். திருச்சியில் வந்து ஒரு எம்பி 39 எம்பியில் ஒரு எம்பி 3 தொகுதி இருக்குது. இப்போ அங்கே 2 எம்பி திருச்சிக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். 3 தொகுதியை போய் பார்த்தாங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிங்கும் போது let us do the let us extend the seats on this basis அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் ஆல் தி சேம் தானே சார். இதுக்கு பதில் கொடுத்துதான் சார் அமைச்சர் ஆதவ சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க. எம்பிக்கள்ங்கிறவங்க சட்டம் ஏற்றக்கூடியவங்க, அதுல அதிகமா இருக்க வேண்டிய இல்லைன்னு சொல்லி இதுக்கு அவங்களுடைய கருத்தை டிரைவ் பண்ணி தான் பேசுறேன். இல்ல அது அதையும் டிரைவ் பண்ணி தான் சொல்றேன். அந்த விதத்துல நான் ஒன்று சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் திருச்சியில் வந்து ஒரு எம்பி இருக்க இடத்துல 2 எம்பி 3 தொகுதி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திமுகலேருந்து ஒரு 22 எம்பி போயிருக்காங்க. ஆமாம். இந்த 22 எம்பியுமே இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து
மைனாரிட்டி சம்மந்தமாக இன்றைக்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 5 வருஷத்தில் வந்து தமிழக அரசு கேட்டு தலித் கிறிஸ்துவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுங்கன்றாங்க. நீங்கள் 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்களா, ஏன் கொடுக்கலன்னு தெரில. ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு போராட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது எஃப்சிஆர்ஐயை பற்றி ஒன்று பேசியிருந்தாங்க. எஃப்சிஆர்ஐக்கு தமிழ்நாடு அரசு வந்து ஏற்கனவே வந்து இது பண்ணி அது அதர் ஸ்டேட்ஸ்னால் ஃபாலோ பண்ணி இன்றைக்கி அதை தூக்கி கிடப்பில் போட்டாங்க. புரிஞ்சுங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் போது 22 லோக்சபா மெம்பர்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு திமுக தானே அனுப்பிச்சு விட்டோம் பெரும்பான்மையாக. அந்த 22 பேருமே இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா நேரமின்மை அங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னைக்கு அமைச்சர் ராதவ அர்ஜுனா சொல்கிறது வார்த்தைகளே நான் சேர்த்து சொல்கிறேன். ஓகேங்களா? நேரமின்மை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னன்னா இல்லெஜிபிள், திமுக பொறுத்த வரைக்கும் பேச தெரியாத மக்களும் அதை வந்து சட்டம் ஈற்ற அளவுக்கு உள்ள மக்கள் வந்து அங்கே போய் சேரலங்கிறது தான் என்னோட பதிவு. ஓகே. ஏன்னா 22ல நீ என்ன பேசியிருக்க, எதாச்சும் ஒன்று பேசணும்ல. புரிஞ்சுங்களா? காவேரி பிரச்சனை பேசுனாங்களா? பேச மாட்டாங்க. இங்கே வந்து நின்று கத்துவாங்க. எங்கேயாப்பா பேசணும்? என்ன காவேரி பிரச்சனைனா தஞ்சாவூருக்கும் திருச்சிக்குமா பிரச்சனை? புரிஞ்சுங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் கூட்டினாங்கன்னா சமநிலையில எல்லாருக்கும் கூட்டினாங்கன்னா நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத தாவேகா ஸ்டாண்ட் அப். இல்ல, கண்டிப்பாக அது வந்து இதுல என்ன பாதிப்புன்னு நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்ற பாப்புலேஷன் வைஸ் வந்து ஏத்துனாங்கன்னா தமிழ்நாடு பாதிக்கும், சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் பாதிக்கும். பட் ஆனால் எனக்கு இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் நாட் கோ ரைஸ் டு த டபுள் எக்ஸ்டென்ட். என்னோட பார்வை. புரிஞ்சுங்களா? என்னோட பார்வை, என்னோட கருத்துன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது கூடமாக போகக்கூடாது. ஏன்னா நான் வந்து அமைச்சர் ராதவ அர்ஜுனா சொன்னதை நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிறவங்களே போய் பேச மாட்றாங்க. நாளைக்கு டைம் கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து இந்த 22 பேத்துக்குமே இந்த 22 பேத்துக்கு 2 நிமிஷம் டைம் கொடுத்தோம், நம்ம பிரச்சனை பற்றி பேசல. அது ஒரு பதிவு செய்கிறேன். ஓகேங்களா? என்னோட மைனாரிட்டி சம்பந்தமான விஷயம் கோரிக்கைகள்லாம் எதையுமே வந்து இந்த திமுக அரசு பேசலை. காவேரி பிரச்சனையும் பேசலை. புரிஞ்சுங்களா? டீலிமிட்டேஷனுக்கு நாளைக்கு எந்திரிச்சு வந்துட்டாங்கன்னா டீலிமிட்டேஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா அதுக்கு இவங்க எந்திரிச்சு வந்து பாஸ் பண்ண விட்டுருவாங்க அப்படின்றத தான் நம்ம பதிவு செஞ்சோம். அதான் அமைச்சர் ராதவ அர்ஜுனாவும் பதிவு செஞ்சார். ப்ளஸ் இதுக்கே வந்து நேரமின்மை குறைவாக இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி ஓகே. இதை வந்து ரொம்ப மேசிவ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் நாட் பி ஓகேங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க. கருத்து நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.